எபிசோட்ல தாத்தா பாட்டி கிட்ட நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமே சந்தோஷமா இருன்னு சொல்றாரு. எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ண போற நேரத்துல கோபி வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே கோபிய வெளியில போக சொல்லி கோவப்படுறாங்க. ஆனா கோபி பாட்டி கிட்ட போய் பேசுறாரு. நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேக்குறாரு. பாட்டியும் கோபி மேல கோவப்படுறாங்க. பையன்னு நீ பண்ண எல்லா தப்புக்கும் நான் உன் கூட நின்னேன். தூக்கத்துல கூட நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ நான் ஆயுசுக்கும் மறக்க முடியாத பரிசு எனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. உனக்கும் எனக்கும் இருந்த அம்மா பையன் உறவு முடிஞ்சு போச்சு. இனிமே நீ யாரோ நான் யாரோன்னு சொல்றாங்க. எனக்கு இனி மகன் கிடையாது, ஒரே ஒரு மகதான், அது பாக்யான்னு சொல்றாங்க. நான் இவளை எவ்வளவோ காயப்படுத்தியிருக்கேன். ஆனா எனக்கு ஒண்ணுன்னா இவ தான் வந்து நிக்கிறான்னு சொல்றாங்க. இனிமே அம்மா பையன் பசங்க எந்த உறவையும் சொல்லிட்டு நீ இந்த வீட்டுல வந்து நிக்க கூடாது. இன்னையோட உன்னை நான் தலைமுழுகிறேன்னு சொல்றாங்க. நான் செத்துட்டா கூட என் முகத்தை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பாட்டி பேசினதையே நினைச்சு கோபி வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் ராதிகாவோட அம்மா தானேன்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு. கமலா கோபிக்கு பயந்து ரூம்க்கு ஓடிடுறாங்க. கோபி வீட்டுக்கு வந்து கத்துவாரு, சண்டை போடுவாருன்னு பார்த்தா அப்பாவும் அழுதுட்டு இருக்காரு. நாம நினைச்சதையே தான் இந்த இடத்துல கமலாவும் நினைக்கிறாங்க. என்ன தாம் தூம்னு குதிப்பாருன்னு பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறாருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் பழி போடணும்னு நினைக்கல, என் அம்மா சொன்னதை நம்பிட்டேன்னு ராதிகா சாரி சொல்றாங்க. ஒரு சாரி சொல்லி எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறேன்னு கோபி கேக்குறாரு. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.